பாகம் 8:18 நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நல் வார்த்தைகளை நாம் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து கற்றுக்கொண்டு இருக்கும்போது ஏன் இந்த ஐஸ்வர்யத்தின் காரியங்களை நம்ம கவனிக்கணுமா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கும். ஆனால் நம்மளை ஐஸ்வர்யத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதமாக இருப்பதுக்கான வழிகளை நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். தேவனை நான் தேடுறேன், கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லா காரியங்களையும் நல்லா இருப்பதுக்கான ஒரு முயற்சியை ஆண்டவர் எடுக்கிறார் பாருங்க. வெறும் வந்தேன், ஜோம் பண்ணேன், நல்ல நான் ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சை அட்டன் பண்ணுறேன், அதோடு போயிட்டேன், வார நாட்கள்லாம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு ஏன்னா ஒரு ஆசீர்வாதமாய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அது கர்த்தருக்கு பிரியமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வார நாட்களில் நாம் சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள் நடுவே எப்படி வெற்றிகரமாய் வாழவும், எப்படி ஆசீர்வாதமாய் வாழ்வது, ஆண்டவர் எதற்காக நம்மளை ஆசீர்வாதமாக இருக்க வைக்க விரும்புகிறாரு, ஏன் ஐஸ்வர்யத்தெல்லாம் சம்பாதிப்பதுக்கு பலனை கொடுப்பேன்னு இங்கே வசனம் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுதே. ஆண்டவர் ஒன்றும் யோசிக்காமல் இதெல்லாம் சொல்லலை. இதில் பல யோசனைகளை கர்த்தர் வச்சு பல திட்டங்களை வைத்து தான் கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் போது ஏன் கர்த்தர் இந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நமக்கு அவர் ஏன் பலன் கொடுக்குறாரு பாருங்க. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. கர்த்தர் நல்லவர்னு சொன்னால் ஏன் இந்த உலகத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கு, ஏன் இன்னும் வியாதி, ஏன் இன்னும் தரித்திரம், ஏன் இன்னும் குறை, ஏன் இன்னும் சாபம் இந்த உலகத்தில் இருக்கு. 1000 கேள்வி மனுஷனுக்குள்ள வருது பாருங்க. கர்த்தர் நல்லவர்னு சொன்ன உடனே யாரையாவது பார்த்து ஒருத்தரை பார்த்து கர்த்தரை நேசிக்கிறாருன்னா நம்ம நிறைய நேரத்தில் ஜனங்க பிரதிபலனா கேட்கறதுக்கு அவர் நேசிக்கிறாருன்னா ஏன் இப்படி இருக்கு வாழ்க்கை, ஏன் என் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துக்குள்ள இருக்கு. இதுக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை தான் நம்ம அறிந்து கொள்ளணும் பாருங்க. கஷ்டப்படுற ஒரு மனுஷனுக்கு அந்த கஷ்டத்திலேருந்து வெளியே வருவதற்கான ஒரு தீர்வை வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் பொருளாதாரத்தில் கஷ்டப்படும் போது அந்த பொருளாதாரத்திலிருந்து அவன் வெளியே ஆசீர்வாதமாக இருப்பதுக்கான தீர்வை கர்த்தர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளாமல் சும்மா நம்ம போட்டு நம்மளே நொந்துக்கிட்டு வாழ்கிறது என்பது அது அர்த்தம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதமான வழிகளை கர்த்தர் சொல்லித்தரார். இங்கே பாருங்க, சொல்றாரு ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறாராம். முற்பிதாக்களோடு செய்த அந்த உடன்படிக்கையை இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதை அவர் உறுதிப்படுத்துகிறார். எத்தனை பேர் தெரியும் கர்த்தர் என்னோட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறான்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா அதனால தான் இங்கே இருக்கிறோம், அதுதான் இன்னைக்கு கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். இல்லைன்னா நமக்கும் கர்த்தருக்கும் தொடர்பே இருந்திருக்காது. நம்மளோடு அவர் ஒரு உடன்படிக்கை செய்ததுனால இன்னைக்கு நான் அவரோட தொடர்புள்ளவனாக இருந்து கர்த்தரை சேவிக்கக்கூடியவனா ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். அப்போ இந்த உடன்படிக்கை நிறைவேற ஆண்டவர் அதுக்கு ஒரு வழிமுறையை கர்த்தர் வச்சிருக்கிறார். உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர், ஒரு அக்ரிமெண்ட்டை உங்களோடையும் ஆண்டவர் போடும்போது இஷ்டம் போல வாழ கர்த்தர் நம்மளை விட்டுறது இல்லை பாருங்க. நீ எப்படி வேணா இருப்பா, நான் உனக்கு கொடுத்துருக்கிற என்ன ஒப்பந்தத்தின்படி, நான் உன்னோட செய்திருக்கிற உடன்படிக்கையின்படி உனக்கு நான் எல்லா காரியத்தையும் செய்கிறேன், நீ இஷ்டம் போல வாழு அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த உடன்படிக்கை வேலை செய்வதுக்கு சில பிரமாணங்களை நான் வச்சிருக்கிறேன்றார். ஆண்டவர் என்றைக்குமே எல்லாவற்றையும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் செய்கிறவர். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு ஒழுங்காகவும் நேர்த்தியாக செய்கிற தேவன். அப்போ கவனிச்சு பாருங்க, கர்த்தர் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற தேவன் வைத்திருக்கிற இந்த பிரமாணங்களை, இந்த முறைமைகளை நாம் கை கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை கர்த்தர் எனக்கு உண்டு பண்றாரு. சாபம் நிறைந்த உலகம்தான், நிறைய பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்கு, சவால்கள் நிறைய, ஆனால் அது நடுவே எனக்கு தேவ பலன் எனக்கு உண்டாகுது. உண்டாகிறது மாத்திரம் அந்த தேவ பலன் எனக்கு வேலை செய்து
அது வேலை செய்யும் போது நான் கை வைக்கிற எந்த காரியத்திலும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுறார். ஏன்னா நான் அவர் சொல்றபடி செய்கிறேன். அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிற பிரமாணங்கள் என்ன, புவி இருப்பு பிரமாணம், இந்த பிசிக்கல்லாம் இந்த உலகம் பாருங்க நிறைய பிரமாணத்தினால இயங்குது. இன்னைக்கு வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா இந்த உலகம் ஏங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு சில பிரமாணங்கள் வேலை செய்யுது. ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய பிரமாணங்கள் இந்த உலகத்தை இயங்கவ ஆண்டவர் இந்த உலகம் கரெக்டாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பல பிரமாணங்களை வச்சிருக்கிறார். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நிறைய பிரமாணங்களை வச்சு ஆசீர்வாதம் வருவதுக்கு தேவன் வைத்திருக்கிற பிரமாணத்தை ஒரு கிறிஸ்தவனா நாம் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு பிரச்சனை கிறிஸ்தவங்கிட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைப்பதுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய பிரமாணங்கள் என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் எடுக்கிறதே இல்லை பாருங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என்ன கர்த்தர் இந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு வரணும். ஆண்டவர் சொல்ல அதில் தான் வெளியே வருவதுக்கும் உன்னை ஆசீர்வதிப்பதுக்கும் ஒரு ஆவிக்குரிய பிரமாணங்கள் வச்சிருக்கிறேன். அதை நம்ம கை கொள்ளும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை நிறைவேறும் பாருங்க. அப்போ ஆவிக்குரிய பிரமாணத்தில் நீங்கள் எப்படி இந்த புவி இருப்பு பிரமாணம் அதில் உலகத்தில் இருக்கிற ஒரு பிரமாணம், அது கீழே இருக்கிற சக்தி உள்ள பிரமாணம். அந்த பிரமாணத்துக்கு எதிர்த்து வேலை செஞ்சீங்கன்னா அது நிறைய சேதத்தை நமக்கு உண்டு பண்ணுது பாருங்க. இப்போ இன்னைக்கு எல்லாம் அது அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது வேலை செய்யுதுன்னா அந்தந்த பிரமாணம் கரெக்டாக வேலை செய்யுது. அது போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற முறைமைகளை மீறும்போது அதற்கான பாதிப்பை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஒன்றும் நம்மளை பாதிப்படைய வைக்க விரும்பல. சாபம் நிறைந்த உலகத்தில், பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற முறைமையை நான் கை கொள்வேனா எத்தனை சவால் வந்தாலும் கர்த்தர் என்னை வெற்றியாய் நடத்த அவர் வல்லவராய் கூடவே இருப்பார். இப்போ கவனிச்சு பாருங்க. அப்போ இந்த ஆவிக்குரிய பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எப்படி இது வேலை செய்து, இந்த ஆவிக்குரிய பிரமாணம்னு சொல்லும் போது போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன். என்னன்னா விதைப்போம் அறுப்போம் தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய பிரமாணத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு முறைமை. இது வெறும் ஆவிக்குரிய உலகத்தில் மாத்திரம் வேலை செய்யறதில்ல, ஏன்னா இயற்கை உலகத்திலையும் வேலை செய்யும் பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எதனால் ஆளப்படுகிறது என்று சொன்னால் விதைக்கிறதின் மூலமாகவும் அறுவடை செய்கிறது. இது வாழ்நாள் முழுவதும் வேலை செய்யும். அதான் உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, பூமி உள்ள அளவும் விதைப்போம் அறுப்போம் ஒளிந்து போவது. இந்த முறைமை என்னைக்குமே வேலை செய்யும். நான் இருக்கிறேனோ இல்லையோ, இந்த பூமி இருக்கிற வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த விதைப்போம் அறுப்போன்ற பிரமாணம் வேலை செய்யும். ஆவிக்குரிய விதத்தில் எப்படி வேலை செய்யுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வசனத்தை கேட்குற வசனத்தை என் உள்ளத்தில் விதைக்கிறேன். அந்த விதைத்த வசனத்துக்கு கொஞ்சம் தண்ணியை பாய்க்கிறேன், அதுக்கு பராமரிக்கிறேன், பண்படுத்துகிறேன். அது என்ன செய்து நல்ல தேவனுடைய வசனத்தின் விளைவை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறது பாருங்க. மன ரீதியாக கூட இந்த பிரமாணம் வேலை செய்யும் பாருங்க. மென்டலாகவும் ஏன்னா நம்முடைய மனதுக்குள்ளேயும் வேலை செய்யும் பாருங்க. இப்போ படிக்கிற பிள்ளைங்களை எடுத்துங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அது ஒரு விதைக்கிறீங்க. கஷ்டப்பட்டு படிக்கிறதுனுடைய விளைவென்ன, நல்ல ரிசல்ட் நமக்கு வருது. சில பிள்ளைங்களுக்கு என்ன, கஷ்டம்லாம் பட மாட்டேன், ஏன்னா நான் விதைக்க வேண்டியதெல்லாம் விதைக்க மாட்டேன், ஆனால் ஜோம் பண்ணிட்டா போதும் கர்த்தர் என்ன பண்ணிடுவார், என்ன கடைசி நேரத்தில் கூட என்ன பண்ணிடுவார், பாஸ் பண்ணி விட்டுருவார். என் ஜெபத்தை கேட்கலனா கூட எங்கள் பாஸ்டர் ஜெபத்தை கேட்டாவது என்ன பண்ணிடுவார், பாஸ் பண்ணி விட்டுருவார். அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவீங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கர்த்தர் வச்சிருக்கிற முறைமை இது. படிக்கிற பிள்ளைகள் படிக்கணும். அந்த படிக்கக்கூடிய காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு படிக்கணும். படிக்கிற காரியங்கள் புரியாமல் இருக்கும், பிடிக்காமல் இருக்கும், ஆனாலும் பண்ணணும். இந்த ஒரு மெத்தடை கர்த்தர் வச்சுக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு விதைக்கிறேன், கஷ்டப்பட்டு படிக்கிறேன், அதனுடைய விளைவென்ன, நல்ல மதிப்பெண் எடுத்து நான் நல்ல நிலையில் இருப்பதுக்கு ஏதுவான காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில். இதெல்லாம் பாருங்கள், மன ரீதியாக வேலை செய்கிற பிரமாணம். அதே போல் சரீர ரீதியாக வேலை செய்கிற பிரமாணமும் இருக்குது. சரீர ரீதியாக வேலை செய்கிற பிரமாணம்னா என்ன சாப்பிட்றீங்களோ அதனுடைய அறுவடை எதுனா வெளியே இந்த ஃபிசிக்கல் பாடியில் சைஸு காட்டுது பார்த்தீங்களா, அதுதான் அதனுடைய விளைவு. எல்லாம் டால்டா பொருளாக சாப்பிட்டுட்டு ஆள் நல்ல ஸ்லிம்மாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜென்மத்துக்கும் நடக்கவே நடக்காது. நல்லா நீங்கள் விளங்கிக்கொள்ளணும்.
சில பிள்ளைங்களுக்கு பாருங்கள், சில ஆகாரத்தை கொடுத்தீங்கன்னா பிடிக்காது. சில ஆகாரம் என்ன சொல்லுவான், பிள்ளை சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவேன் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? சில பிள்ளைங்கள்லாம் காய்கறியே பிடிக்காதுங்க. கொஞ்சம் கீரை கொடுத்து பாருங்கள், என்ன சொல்லுவான், கொமட்டுதுன்றான். ஆனால் அது சரீரத்துக்கு நல்லது, நல்ல ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும். ஆனால் அதை என்ன பிள்ளைங்க வேணான்றாங்க. கஷ்டம்தான், விதைக்கிறது கஷ்டம். ஆனால் அதை செய்தால் நிச்சயமான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, சரீரம் குண்டா இருக்கு, கொஞ்சம் வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்றாரு? முட்டி வலி, கால் வலின்னு போனீங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவார்? முதல்ல உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணுவார். ஸ்கேன் பண்ணிட்டு சொல்லுவார், போய் வெயிட்டை கொஞ்சம் குறைங்கன்னுவார். நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கிறீங்க. கேட்டிருக்கீங்களா? ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, நீங்களாம் பாக்கியமானவர்கள். குண்டாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஓவர் வெயிட்டுங்க, உங்கள் ஏஜுக்கும் உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் வெயிட்டு டூ மச்சுங்க. நிறைய பேர் டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் நான் டயட்டில் தான் இருக்கிறேன் டாக்டர். என்ன டாக்டர் கேட்பார், என்ன டயட்டு? சி டயட்டா, சீயிங் டயட்டா? நான் சொல்ல புரியுதா? நிறைய பேர் பார்க்குற டயட்லேயே இருக்கிறாங்க, பார்க்குறதெல்லாம் சாப்பிட்ற டயட்டு. அப்படி இருந்தால் வாழ்க்கையில் என்ன ஆகாது? சரீரத்தில் எந்த விதமான மாற்றமும் வராது. பாருங்க, மன ரீதியாகவும் இந்த பிரமாணம் வேலை செய்து, உடல் ரீதியாகவும் இந்த பிரமாணம் வேலை செய்து, உணர்ச்சி ரீதியாகவும் பிரமாணங்கள் வேலை செய்துங்க. சிலதெல்லாம் கேட்டு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சொல்கிறத, என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை இப்படி சொல்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபீலிங்ஸ், அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னா, என்னை நேசிக்கிறதுக்கு யார் இருக்கிறா, என் மேலே அன்பு காட்ட யார் இருக்கிறா, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அப்படி சொல்கிறவங்ககிட்ட நம்ம கேட்கணும், நீங்கள் யாருக்காவது அன்பு காட்டியிருக்கீங்களா? ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் என்ன செய்கிறான்? நான் அன்பு காட்ட மாட்டேன், ஆனால் மற்றவங்களை எனக்கு என்ன காட்டணும்? நான் சொல்கிறேன், அன்பு வராது, ஒம்பு தான் வரும். ஏன்னா இது கர்த்தர் வச்சிருக்கிற முறைமை. தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வதிக்கப்பட வாழ்க்கை மாற. ஏன்னா சாபம் நிறைந்த உலகத்தில் தேவன் சொல்ற பிரமாணத்தின்படி வாழ்ந்தாதான் இந்த சாபத்தை தாண்டி அதை பீட் பண்ணி ஆசீர்வாதமாக வாழ்வது கர்த்தர் வழியை வச்சிருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னுவாங்க. நான் கேட்பேன் அவங்ககிட்ட, என்னைக்காவது யாரோட ஃப்ரெண்டு ஆகணும்னு மனசுக்குள்ளே விரும்பி நியாயமான விதத்தில் அவங்களோட பேசியிருக்கிறீங்களா? அப்படி பேசி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா நான் சொல்லுவேன், நல்ல நட்பை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒரு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிற என்ன பிரமாணங்கள், ஒரு முறைமைகள். எப்படி ஒரு என்ன ஆவிக்குரிய பிரமாணம், வார்த்தையை கேட்டு வார்த்தையை விதைச்சு அந்த வார்த்தையினுடைய விளைவுகளை நாம் அனுபவிக்கிறோமோ, அதே போல் மன ரீதியான பிரமாணம், சரீர ரீதியான பிரமாணம், உணர்ச்சி ரீதியான பிரமாணங்கள், இதெல்லாம் பாருங்க கர்த்தர் அவர் சொல்றபடி நம்ம செஞ்சோம்னா, அதனுடைய அமைப்பின்படி செய்தா அதனுடைய நல்ல விளைவுகளை நாம் அதை தான் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் வரும்போது 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்ன மனுஷன் நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்யும். அதை எப்படி சொல்றாரு? சிறுக விதைக்கிறவன் என்ன செய்வான்? சிறுக அறுப்பான். பெருக விதைக்கிறவன் பெருக அறுவடை செய்வான். நல்ல கவனிங்க, என்ன விதைக்கிறனோ இது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இந்த ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் விளங்கி கொள்ளாமல் போகிறதுனால நிறைய நன்மைகளை நாம் இழந்து போகிறோம். பாருங்க, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் வெசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாகவும் சகலவித நற்கிரியிலும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் என்ன செய்கிறாரா? சகலவித கிருபையும் பெருக செய்ய. நல்லா என்ன சொல்றாரு பாருங்க, சிறுக விதைச்சு நான் சிறுக அறுப்பேன், பெருக விதைச்சா பெருக அறுக்க முடியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் நல்லா விதைச்சிங்கன்னா அதற்கான நல் விளைவுகளை கர்த்தர் கொடுப்பார். அப்போ பாருங்க, ஆவிக்குரிய பிரமாணத்தில் இந்த உடன்படிக்கை ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலன் வரணும்னா, அந்த பிரமாணம் வேலை செய்யணும்னா கர்த்தர் சொல்ற விதைக்கிற ஒரு முறைமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு என்ன ஒரு முறைமையை வச்சிருக்கிறாரு? விதைக்கிற. உங்க குடும்பத்துக்கு என்ன விதைக்கிறீங்க? உங்க எதிர்காலத்துக்கு என்ன விதைக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளையா தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன விதைக்கிறீங்க? இது எல்லாம் உங்களுக்கு அறுவடையா திரும்ப கண்டிப்பாக நிச்சயமாய் வரும். போன வாரம் கவனிச்சோம், விதைக்கிறதுல 4 வழி இருக்குன்னு சொன்னேன். அதில் முதல் வழி கவனிச்சோம், தசம பாகம்
என்று கர்த்தருக்குரியதை கொடுக்கும்போது அது ஒரு விதைப்பு. நல்லா கவனிங்க, கர்த்தர் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கர்த்தர் கொடுத்ததிலிருந்து மறுபடியும் எடுத்து நான் கர்த்தருக்கு என்று கொடுக்குறேன் பாருங்க, அது ஒரு விதைப்பு. இட் இஸ் a sowing principle. விதைக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. அந்த விதைப்பை நீங்க செய்யும் போது கர்த்தர் சொல்றார், நான் வானத்தின் பல கதவுகளை என்ன பண்ணுவேன், திறந்து நம்ம மேல ஆசீர்வாதத்தை அவர் வர்ஷிக்க ஆரம்பிப்பார். அவர் சொல்ற, நீ விதைக்கும் போது ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படி உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் காணிக்கைகளையும் கொண்டு வந்து பண்டைய சாலயத்தில் நீங்க விதைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இப்போ வானத்தின் பல கதவுகள் திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டான். அதான் பாருங்க, ஒரு மனுஷன் விதைக்கும் போது கர்த்தர் வானத்தை திறக்கிறார். கர்த்தர் விளைச்சலை உண்டு பண்ணக்கூடிய வேலையை செய்கிறார். அந்த விதைக்கிற ஒரு காரியம் என்ன செய்யுதுன்னா, கர்த்தரோடு ஒரு மனுஷனுக்கு தொடர்பு உண்டாக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன அக்னாலேஜ் பண்றேன், எனக்கு கொடுத்தது எல்லாம் நீங்க ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிறது எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் நீர் தான். ஆனா இதை கொண்டு வந்து கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று நான் விதைக்கும் போது நான் இப்போ ஒன்று செய்கிறேன், எனக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பை நான் உறுதியான விதத்தில் ஏற்படுத்துகிறேன். அந்த தொடர்பு வரும்போது நான் கர்த்தருக்கு கொண்டு வந்து படைக்கும் போது, போன வாரம் காட்டினோம் பார்த்தீங்களா, உபாகமம் 26ஆம் அதிகாரத்தில் கவனித்தோம், சில வசனங்களை கவனித்தோம். கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் விதைக்கும் போது வாயை திறந்து சொல்லணும், விதைக்கும் போது பேசணும். என்ன கர்த்தர் என்னெல்லாம் நன்மை செஞ்சார், எங்கேருந்து அடிமையாக இருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்து, கர்த்தர் எப்படிலாம் நம்ம அறிக்கை பண்ணி நீ விதைக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆசாரியன் கையில் கொண்டு வந்து கொடுத்து அந்த ஆசாரியன் வாங்கி பலிபீடத்தில் வைத்து உன்னை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, வானத்தின் பல கதவுகளை திறக்கிறது மாத்திரம் இல்லை, மல்கியா 3:10 வசனத்தை கவனிச்சுப்பாங்க. சொல்றாரு, திறந்து நம்மளை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, இன்னொரு அற்புதமான வேலையை கர்த்தர் செய்கிறார் பாருங்க. மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. இப்போ என்ன சொல்றாரு, இப்படி ஆண்டவர் சொல்ற இந்த முறைமையின்படி நம்ம தசம பாகம் என்கிற விதையை கொண்டு வந்து விதைக்கும் போது, இது போல எல்லா விதையும், இது போல உங்க வாழ்க்கையில உங்க வேலை ஒரு விதை, உங்க குடும்பம் ஒரு விதை, நீங்க உங்க எதிர்காலத்துக்காக செய்கிற எல்லாமே ஒரு விதை. அந்த விதையை கொண்டு வந்து விதைக்கும் போது, தசம பாகம் என்கிற ஒரு விதையை கொண்டு வந்து விதைக்கும் போது வானத்தின் பல கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்ன செய்கிறார் பாருங்க. 11ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம், நல்ல கவனி என்ன சொல்றார், பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பலம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் நல்ல கவனியம் சொல்றாரு. உன்னை எதெல்லாம் ஸ்டாப் பண்ண, நீ வளர முடியாதபடிக்கு எதெல்லாம் உன்னை ஸ்டாப் பண்ணுதோ, விளைச்சலை உண்டு பண்ண முடியாது, விதைச்சிருக்கிறேன், அந்த விதைச்ச காரியத்துக்கான பலன் வர வேண்டிய காரியத்தில் எந்தெந்த தடைகள் வருகிறதோ, என்னென்ன பிரச்சனை வருதோ, கர்த்தர் சொல்ல உன் நிமித்தமா அதை நான் கடிந்து அப்புறப்படுத்துறேன் அப்படின்றார். நல்லா கவனித்து பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதுக்கு, ஐஸ்வர்யங்களை சம்பாதிப்பதுக்கான பலனை நம்ம வாழ்க்கையில் உண்டு பண்ணுவதுக்கு தேவன் வச்சிருக்கிற வழிகள். இதை எதற்கு செய்கிறாரு, ஏன் நம்மளை இப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு வனாந்தரத்தில் நடந்து போயிட்டு இருந்தபோது அவனுக்கு நல்ல தாகம் எடுத்துச்சான். தாகம் எடுத்து சுற்றி சுற்றி பார்க்குறான், ஒன்றுமே இல்லை குடிக்கிறதுக்கு. கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்தா ஒரு கையில் அடிக்கிற பம்பு ஒன்று இருந்துச்சான். அந்த பம்புக்கிட்ட போனால் அங்கே ஒரு வாசகம் போட்டிருக்கு. அந்த வாசகத்தில் என்ன போட்டிருக்குன்னா, இங்கே ஒரு கப்பு இருக்குது, ஒரு டம்ளர் இருக்குது, அந்த டம்ளரில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அந்த தண்ணியை நீ என்ன செய்யணும்னா எடுத்து டப்புன்னு குடிச்சிக்காமல் அந்த தண்ணி எடுத்து என்ன செய்யணும், அந்த பம்பில், கையில் அடிக்கிற பம்பில் ஊற்றுனா, ஊற்றி தண்ணி அடித்தா உனக்கு போதுமான அளவுக்கு தண்ணி அந்த பம்பில் என்ன பண்ணோம் வரும் அப்படின்றத வாசகம் போட்டுருந்துச்சான் பாருங்க. இப்போ இவன் போய் முன்னாடி நிற்கிறான், செம தாகம் இவனுக்கு, பார்க்குறான் ஒரு டம்ளர் தண்ணி தான் இருக்குது. அந்த தண்ணியை எடுத்து அந்த பம்பில் ஊற்றி அவன் குடிக்கக்கூடிய அந்த பம்பில் ஊற்றி அடித்து அந்த பம்ப்லேருந்து தண்ணியை போதுமான அளவுக்கு அவன்
தான் வாழ்க்கைக்கு வேண்டியதை அவன் மொண்டு கொள்ளலாம் பாருங்கள். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு இருக்குது. ஆனால் இவன் போகிறான். இவனுக்கு நான் தண்ணி தாங்க எடுத்ததுனால பார்க்குறேன், நம்ம தண்ணியை எடுத்து ஊற்றி கையில் பம்பில் அடித்து, ஒருவேளை தண்ணியை ஊற்றிட்டு அடிக்கும் போது தண்ணி வராமல் போயிடுச்சுன்னா, நிறைய கிறிஸ்தவனுக்கு இந்த பிரச்சனை தான். என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம்தான், அதை கொடுத்துட்டா அப்புறம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா அவன் யோசிக்கிறான், இதுக்கு பேசாமல் இந்த ஒரு டம்ளர் தண்ணியை நம்ம குடிச்சிருந்தாவது நம்ம தாகமாக அது தீர்ந்துருக்கும், அதில் ஊற்றி வராமல் போயிடுச்சுன்னா. இன்னைக்கு நிறைய பேருடைய சந்தேகம் எதில் இருக்குன்னா, நான் விதைக்கிறேன், விதைப்பதுக்கான பலன் வராமல் போயிடுச்சுன்னா. கர்த்தர் சொல்றாரு, விதைக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அறுவடையை நியமித்து வச்சிருக்கிறார் என்பது தேவன் வச்சிருக்கிற முறைமை. இந்த உலகத்தில் என்ன சீர்கேடு நடந்தாலும் நான் சொல்றது நல்ல கவனிங்க, கர்த்தர் வச்சிருக்கிற இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கார் பாருங்க, முறைமையை. அது மாறவே மாறாது. எவ்வளோ பஞ்ச காலத்தில் கர்த்தர் சொல்றபடி செஞ்சா, கர்த்தர் அவர் சொல்றபடியே நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன். மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு இந்த மனுஷன் குடிக்கலாமா ஊற்றலாமா என்ன, அவனுக்கு ஒரு போராட்டங்க. இப்படி தான் நிறைய வரும். நம்ம கையில் விதை இருக்கும்போது நிறைய போராட்டங்கள் நமக்கு வரும். அந்த விதை பெரிய விதை இல்லை, தாராளமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, நம்ம அதுலேருந்து எடுத்து கொடு. நம்மகிட்ட இருக்கிறதே கொஞ்சம் விதை. இந்த மனுஷனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி தான், அவன் தாகத்துக்கு அந்த ஒரு டம்ளர் தண்ணி எவ்வளோ பெரிய ஒரு தேவை என்றதை யோசிச்சு பாருங்க. அதுவும் வனாந்தரம், இந்த ஒரு டம்ளரை விட்டால் இதுக்கு மேலே தண்ணியும் கிடையாது, என்ன ஆகுமோன்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே இருக்கும்போது, மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்து அந்த கையில் அடிக்கிற பம்பில் ஊற்றினான் பாருங்க. ஊற்றிட்டு அடித்தா தண்ணி இஷ்டம் போல் வருது. அவன் வச்சிருந்த எல்லா பாத்திரத்தையும் நிரப்பி தன் பிரயாணத்துக்கு வேண்டிய எல்லா தண்ணியையும் அவன் எடுத்து அவன் பிரயாணம் செஞ்சான். அதுக்கப்புறம் திருப்பியும் என்ன பண்ணணும், அவன் என்ன செய்யணும், இன்னொருவனுக்கு மொண்டு அந்த இடத்துல வச்சுட்டு போனோம். நான் வந்தேன்ப்பா, சாப்பிட்டேன்ப்பா, குடிச்சேன்ப்பா, ஏப்பம் விட்டேன்ப்பா, போனம்பான்னு போனீங்கன்னா அடுத்தவன் பிரச்சனை பெரிய திண்டாட்டமாக ஆகிடும். அதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது என்ன செய்கிறாருன்னா, நல்லா கவனிங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதம். நான் வந்தேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் நேராக பரலோகம் போயிடுவேன் அப்படின்னா நான் சொல்கிறேன், அது இல்லை, அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் உங்களை கஷ்டத்தின் நடுவே, சவால்கள் நடுவே, சாபம் நிறைந்த உலகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற முறைமைகளை கற்றுக் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவதற்காக தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை கொடுக்கிற ஒரு முறைமையை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த ஒரு முறைமையை நீங்கள் கை கொண்டீங்கன்னா நான் சொல்கிறேன், வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை போஷிக்க வல்லவராயிருக்கு. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? கர்த்தர் சொல்கிறபடி விதைச்சா வாழ்நாள் முழுவதும் போஷிப்பு இருக்கும். நிறைய பேருக்கு கேள்வியும் சந்தேகம் தான் பாருங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா, வாழ்க்கைக்குள்ள வர வேண்டிய அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டிய பலன் வராமல் போகிறதுக்கு காரணம் நமக்குள்ள ஏற்படுகிற சந்தேகம். ஆண்டவர் வச்சுக்கிற இந்த முறைமைகளை அறிந்து இந்த சத்தியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தா என்ன சவால்கள் வந்தாலும் என் தேவன் எனக்கான விளைச்சலை கொடுக்க அவர் வல்ல. ஆண்டவர் சொன்னபடி நான் விதைச்சா கர்த்தர் சொன்னபடி எனக்கு விளைச்சலை கொடுப்பார். ஆண்டவர் சொல்ல, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். அது என்ன காட்டுறாரு, என்ன நீ சின்ன கொஞ்சமாக வச்சா கொஞ்சம் தான் இருப்ப, அது இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தில் நீ விதைச்சா கூட அந்த கொஞ்சத்துக்கான விளைவுகளை நான் உனக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறன்றதை மறந்துடாத. நல்லா கவனிங்கள். அப்போ விதைப்பதில் தேவன் வச்சிருக்கிற வழியில் ஒன்று கர்த்தர் வைத்திருக்கும் இந்த தசம பாகம் என்பது கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு முறை. இன்னொரு முறை கர்த்தர் வச்சிருக்கிற இந்த விதைப்பில் கர்த்தர் வச்சிருக்கிற இன்னொரு முறைனா, ஏழைகளுக்கு கொடுப்பது தேவன் வச்சிருக்கிற ஒரு முறை. நல்லா கவனிங்க, ஏழைகளுக்கு கொடுக்கணும். கிறிஸ்தவ மக்கள் எப்படி இருக்கணும்னா, ஏழைகளுக்கு கொடுக்கிறவங்களா இருக்கணும். கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறாரு, நான் விதைக்கிற விதைக்கான நன்மையை விளைச்சல் கொடுக்கிறார். கொடுத்த பிறகு நான் ஒரு ஏழையை பார்த்தேன்னா அந்த ஏழைக்கு நான் கொடுத்து உதவணும். வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது பாருங்க. நீதிமொழிகளில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பாருங்க, அங்கே இருக்குது. நீதிமொழிகள் 19:17 கவனிச்சிங்கன்னா, ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்றத சொல்லியிருக்கு பாருங்க. அங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமா அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க. என்ன சொல்கிறாரு, ஏழைக்கு இறங்குறவன், என்ன ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன்
கொடுத்ததை, எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் கொடுத்ததை, அவன் விதைத்ததை திருப்பி அறுவடையா கொடுப்பாரு. நல்லா கவனிங்க. உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்படுறவன் இருந்தானா, எனக்கே இல்லை அவனுக்கு என்னத்தை கொடுக்கறது அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு உடன்படிக்கை வேலை செய்யாது. எனக்கு கஷ்டம் இருக்கு, ஆனாலும் என் கண்ணு முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்படுறானே, அவனுக்கு என்னால் ஏண்டதை நான் என்ன செஞ்சு விதைக்க முடியும்? அவனுக்கு நான் விதைச்சா கர்த்தர் எனக்கு கடனாளியா இருக்க மாட்டார். அதை எனக்கு அவர் திருப்பி கொடுக்க, அவர் திருப்பி கொடுக்குறாருன்னா எப்படி கொடுப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு திருப்பி கொடுக்குறாருன்னா எப்படி கொடுப்பாரு? நான் சொல்றேன், அதை வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் பத்தாது. அதை பெறதுக்கு உண்டான அந்த குவான்டிட்டி இருக்கு பாருங்க, அந்த சைஸ் இருக்கு பாருங்க, நீங்க இமேஜினே பண்ண முடியாது. எவ்வளவு அற்புதமா சொல்லி இருக்கு பாருங்க. கிறிஸ்தவ மக்கள் இன்னைக்கு அந்த உள்ள நமக்கு வரணும் பாருங்க. இன்னைக்கு நிறைய மிஷனரி அந்த காலத்தில் வந்தவங்கலாம் ஏழைகளுக்கு இறங்கினார்கள், ஏழைகளுக்கு அவர்கள் விதைத்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறது எதற்காக? இந்த முறைமையை, இந்த விதைக்கிற ஒரு முறையை கை கொள்ள, ஏழைகளை பார்த்தா இறங்கணும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால், யார் உண்மையான ஏழைன்னு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சவால். நான் சொல்ல புரியுதா? எல்லாம் ஏழை வேஷம் போட்டு வந்து நடிக்கிறாங்க. நிறைய பேர் நடிப்பாயிருச்சு. எல்லா சீனல்லையும் பாருங்க. நான் ஒரு நாள் அந்த சீனில் நின்று இருந்தேன் பாருங்க. அவன் ஓரத்தில் உட்காந்து கறியை எது தடவுறான், மேலே தடவிட்டு மூஞ்சி தடவிட்டு நல்லா தான் இது கை கால், கையை ஒரு மாதிரி ஆக்கிக்கிறான். அந்த சட்டை போட்டு கிழிஞ்சு போன சட்டையெல்லாம் எடுத்து போட்டு, நமக்கு பக்கத்தில் வந்தாலே தெரியுது, ஏண்டா நல்லா தானே இருக்கிற, போய் இந்த வேஷம் போடுறதுக்கு ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சால் என்ன பண்ணியிருப்பாங்க? இன்னைக்கு நமக்கு நிறைய சவால் இருக்கு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி எல்லாம் மாய்மாலத்தான நிரம்பி இருக்கிற உலகம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல நல்லா கவனிங்க, கர்த்தர் வச்சிருக்கிற முறைமையை கை கொள்ற கர்த்தருடைய பிள்ளைக்கு கரெக்டாக காட்டுவார். யார் ஏழை, யாருக்கு இறங்கணும் அப்படின்றத கர்த்தர் நமக்கு கரெக்டாக காட்டுவார். நம்ம உள்ளத்துக்குள்ள ஆவியானவன் சொல்லுவார், இறங்கி அவங்களுக்கு உதவி செய். அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, அதை திருப்பி கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுத்தா நீங்கள் வாங்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இடம் பத்தாது. அப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தர் நன்மைகளை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறார். மூன்றாவது கர்த்தர் சொல்கிறார், விதைக்கிற பிரமாணத்தில் கர்த்தர் வச்சுக்கிற மூன்றாவது வழி. ரெண்டு வழியை கவனிச்சோம். ஒன்று தசம பாகன்றது கர்த்தர் வச்சுக்கிற வழி. நான் சொல்கிற வழியெல்லாம் கர்த்தர் சொல்கிற வழி. ஏதோ எங்கே நானே ஓண்டாக்கி வந்துடுற வழியில், பைபிள்லேருந்து அதுக்கு தான் ஆதாரமாக காட்டுறேன். தசம பாகன்றது கர்த்தர் வச்சிருக்கிற வழி. அது ஒரு விதைப்புக்கான ஒரு பிரமாணம். ரெண்டாவது ஏழைக்கு கொடுப்பது கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு மாதிரி. அதான் சொல்றாரு, அவன் ஏழை கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் அவனுக்கு திரும்பி கொடுக்குறான். அவன் என்ன விதைக்கிறானா நான் ஏழைக்கு, அந்த அந்த விதைகளை எனக்கு கர்த்தர் திரும்பி அறுவடையா கொடுக்குறார். மூணாவது சொல்றாரு, கர்த்தர் நமக்கு சொல்ற மூன்றாவது இந்த விதைக்கிற பிரமாணத்தில் இருக்கிற மூன்றாவது வழி என்னன்னா, சுவிசேஷத்துக்கு என்று நம்ம கொடுக்கணும். நல்லா கவனிங்க, சுவிசேஷத்துக்கு என்று நீங்க விதைக்கிறவர்களா இருப்பீங்கன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதை 100 திருப்பி கொடுப்பாராம். கையை சொல்லுங்க, எத்தனை தனையா கொடுப்பாரு? நீங்க ஒன்ன கொடுத்தா அதை 100 கொடுப்பாரு, 100 கொடுப்பாரு. பேதுரு பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் கேட்குற, ஆண்டவரை நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். நம்ம கிறிஸ்தவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பெரிய டயலாக், ஆண்டவர் உமக்காக நான் எதெல்லாம் விட்டு வந்தேன் தெரியுமா? ஆனா ஒரு நாளும் கிறிஸ்தவங்க கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறார் அதை நம்ம யோசிக்கிறது. ஆண்டவரே நான் உமக்காக என்னெல்லாம் விட்டேன் தெரியுமா? நான் அதை விட்டேன், இதை விட்டேன். ஒருத்தர் சொன்னார், ஆண்டவரே நான் டை அடிக்கிறதே உமக்காக விட்டேன் தெரியுமா? நீ டை அடிக்காமல் போனதுனால என்ன லாபம் ஆண்டவருக்கு? டை அடிக்கிறவங்க அடிங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அடிங்க, டை அடிங்க, நீங்கள் என்னன்னா அடிங்க. அதனால ஒரு லாபமோ நஷ்டமோ ஆண்டவருக்கு கிடையாது. நல்லா நீங்கள் சிலர் சொல்றது, நான் ஆண்டவருக்காக என்னெல்லாம் விட்டேன் தெரியுமா? வாசித்துருக்கீங்களா அந்த வசனத்தை? மார்க் சுவிசேஷம் வாங்க, மார்க் சுவிசேஷம். சீஷன் கேட்குறான், நான் நம்புறேன். அதுக்கு பிறகு பேதுரு இயேசுவை பார்த்து இந்த கேள்வி கேட்கவே இல்லைங்க. பேதுரு ஒரே முறை தான் கேட்குறான். அந்த இடத்துல வேற இடத்துல அவன் கேட்டதுக்கான அறிகுறியே இல்லை பாருங்க. ஏன்னா அவன் கேட்டதில் ஆண்டவர் கொடுத்த பதிலில் அவன் வாழ்க்கையில் முடிவு பண்ணான், இனிமே இவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் இதை விட்டு வந்தேன் அதை விட்டு வந்தேன்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு இதெல்லாம் விளங்கிக்கணும் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது.
பிசாசு தந்திரமா என்ன சொல்லுவான், நீ எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிற பாரு, உன் சாக்ரிஃபைஸை பெருசா பேசு, உன் தியாகத்தை பெருசா பேசு. கர்த்தர் சொல்லுவார், உனக்கு மேல ஒருத்தர் தியாகம் பண்ணியிருக்கிறாரு, அவர் உனக்கு என்ன கொடுக்க. அதை பார்த்தோன்னா நம்ம பண்ற தியாகம்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பார்த்து பேதுரு கேட்குறான் பாருங்க. என்ன பேதுரு கேட்குறான், ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான் பாருங்க. 28ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம் என்று சொல்ல தொடங்கினான். என்ன சொல்றாங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு. இவர் என்ன உண்மையை விட்டுட்டா வந்தார்? நான் கேட்குறேன். பேதுரு மீன் பிடிக்கிறவங்க, மீன் பிடிக்கிற என்ன வேலையை தன் வீட்டில் விட்டுட்டு வந்தார். பிஸ்னஸ் கண்டினியூ ஆகுது, அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் அது. ஆனால் சொல்றது என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். அதில் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, அவருக்கு வர வேண்டியது வந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டினேன் பாருங்க. மார்க் 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, அதெல்லாம் பார்க்க முடியும். யோவானையும் என்ன யாக்கோபையும் ஆண்டவர் அழைக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்களாம், அவங்க அதுக்குன்னு வேலை ஆட்கள் கையில் கொடுத்துட்டு வந்தான். அப்படின்னா அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், அதுக்குண்டான லாபம் இவனுக்கு வரதான் போகுது. ஆனால் இவங்க என்ன சொல்றது, நாங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விட்டுட்டு வந்தோம். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம் என்று சொல்ல தொடங்கினான். 29ஆம் வசனம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தமாகியும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ 30ஆம் சொல்றாரு, இப்பொழுது இம்மையிலே துன்பத்தோடு கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாயையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையில நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு 100 நல்ல கவனிங்க அந்த வார்த்தை. நிறைய கிறிஸ்தவன் 100 ஆண்டவர் 100 வேணாம் ஆண்டவரே, ரொம்ப அதிகமாக என்ன பண்ண மாட்டேன், ரொம்ப திடீர்னு ரொம்ப பரிசுத்தவான்லாம் ஆயிடுவாங்க. திடீர்னு பெரிய என்ன ஏசுன்னா அதற்கு மிஞ்சின செயின்ட் ஆகிடுவாங்க சிலர்லாம். ஐயோ ரொம்பலாம் வேணாம் ஆண்டவரே, ரொம்ப வந்தால் கெட்டு போயிடுவோம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, ரொம்ப கொடுக்குறேன்னா என் சுவிசேஷத்துக்காக விதைக்கிறதுக்கு தான் கொடுக்குறேன், உன்னை கெட்டு போகிறதுக்காக கொடுக்கல. நான் எதையும் நீ வச்சு அதை வச்சு கெட்டு போகிறதுக்காக அவனுக்கு கொடுக்கறது இல்லை. நல்லா கவனிங்க. சில என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு இருக்கப்பா, என் வீட்டுக்கு இருக்குது, என் பிள்ளைகளுக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது, இதுக்கு மேலே எதுக்கு ஆண்டவர், போதும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, போதுமா, கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் சுவிசேஷத்தை கேட்கலை, ரட்சிக்கப்படலை, என் சுவிசேஷம் பரவலை, எல்லாவற்றுக்கும் என்ன எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் போய் சந்திக்கப்படணும். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன் கையில் நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க விரும்புகிறேன். அதை எடுத்து நீ கர்த்தருடைய சுவிசேஷம் பரவுவதற்காக, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான சுவிசேஷம் சொல்லப்படுவதற்காக, நீ விதைப்பதுக்காக உன் கையில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒன்றை கொடுத்தா 100 உனக்கு தரன்றார். அது எதுக்கு? சுவிசேஷத்தின் நிமித்தமாக நீங்கள் விதைச்சா. நல்ல கவனிங்கள். சுவிசேஷன்றது ஆண்டவருடைய நம்பர் 1 பிரையாரிட்டி. ஆண்டவர் அவருடைய சுவிசேஷத்தை எங்கெல்லாம் நாம் போய் ஒரு இடத்துல பாருங்க, சிலர் சொல்லுவாங்க பாருங்க, சிலருக்குலாம் சில உண்மையான சிலருக்கு புறக்கணிப்பு இருக்கும். என்ன புறக்கணிப்புனா, என்னைக்கு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ சிலர் அவங்க வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியும் ஒரு பாஸ்டர், எனக்கு தெரியும் பாருங்க, இப்போ அவர் பாஸ்டரு, ஆனால் முன்னே அவர் ரட்சிக்கப்பட்டு வரும்போது ஒரு என்ன பெரிய பின்னணி, அவங்க குடும்பம் வந்து பெரிய குடும்பம், நல்ல வசதி படைத்த குடும்பம், சொத்தெல்லாம் ஏராளமாக இருக்குது. இவர் ஒரு நாள் போய் எங்கேயோ ஒரு சுவிசேஷன் கூட்டத்தில் ஆண்டவரை பற்றி கேட்டார் பாருங்க. கேட்ட உடனே இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவர் முடிவு பண்ணார், நான் இனிமேல் இயேசுக்காக வாழ போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சொன்னாராம் பாருங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்து நான் அவருக்காக வாழ போகிறேன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்களாம், அப்படின்னா அப்படியே போயிடு, இந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, எங்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, எங்களுடைய சொத்துக்கும் உனக்கும் எந்த பங்கும் இல்லை. இந்த மனுஷன் சொன்னாராம், தேவையில்லை, எனக்கு இயேசு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் பாருங்க. ஒரு சபையில் தான் இருந்தாராம். அந்த சபையில் அங்கே பணிவிட வேலையை செய்து என்ன அங்கே அந்த சபையில் கர்த்தருடைய அழைப்பை, ஊழியத்துக்கான அழைப்பை பெற்று போய் பைபிள் காலேஜில் படித்து
திருப்பி வந்து அங்கே ஊழியம் செஞ்சு அந்த சபை போதகர் அவருக்கு விவாகத்தை நடத்தி வச்சு அவருக்கு ஒரு தனி பிரான்ச் சர்ச்சை ஒன்று உண்டாக்கி அவருக்கு அங்கே ஊழியம் செய்யும்படியான வாய்ப்பை கொடுத்து அவர் அங்கே ஊழியம் செஞ்சாராம் பாருங்க. ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்தி திரளான ஆத்துமாக்கள் வந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார் பாருங்க. ஊழியக்காரனுடைய பிள்ளை கொஞ்ச நாள் கஷ்டம் இருந்துச்சு, கொஞ்ச நாள் பாடுகள் இருந்துச்சு. சுவிசேஷத்து நிமித்தம் அதான் சொல்றாரு, துன்பத்தோடு கூட அப்படின்றாரு. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும் கர்த்தருடைய சுவிசேஷம். ஏன்னா விளைவு வருகிற இடத்துல விதைக்கும் போது கண்டிப்பா கஷ்டங்கள் வரும். எங்க இருந்து நல் விளைவுகள் வருமோ அங்க நீங்க விதைக்கும் போது சில கஷ்டங்கள் வரதான் செய்யும். இந்த ஊழியக்காரன் சொல்றாரு, அப்படி கஷ்டப்பட்டேன், ஆனா கர்த்தர் என்னை அழைச்சதுலேருந்து என்னை ஒரு நாள் அவர் கைவிட்டதே கிடையாது. என் பிள்ளைங்களாம் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. என் பிள்ளைங்க 2 பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஒருத்தன் என் கூட இந்த என் மினிஸ்ட்ரியில் எனக்கு உதவி செய்கிறான். கர்த்தர் அப்படி என் குடும்பத்தை, என் சந்ததியை ஆசீர்வதிச்சு இதெல்லாம் என் குடும்பத்தின் மக்கள் பார்த்தாங்க. அவர் சொல்றாரு, எந்த குடும்பக்காரங்களாம் என்னை பார்த்து உங்களுக்கும் எனக்கும் இன்னும் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, எங்கள் சொத்துக்கும் உனக்கும் பங்கு இல்லை அப்படின்னு சொன்ன அவரோட பிறந்த சகோதரர்களாம் என்ன பண்ணாங்களாம், கர்த்தர் இவரை இப்படி ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறத பார்த்து ஒரு பைசா போய் கேட்கல பாருங்க. ஒரு கஷ்டத்திலையும் போய் எனக்கு சேர வேண்டிய பங்கை நியாயமாக கொடுங்கன்னு கேட்கவே இல்லையாம் பாருங்க. அவர்கள் சகோதரர்கள்லாம் கூட பிறந்தவங்களாம் பார்க்குறாங்க, இந்த மனுஷனோட இவன் சேவிக்கிற கடவுள் உண்மையான கடவுள் தான் போல அப்படின்னு சொல்லி அவர்களே என்ன செஞ்சாங்களாம், இவருக்கு சேர வேண்டிய பங்கு பாகத்தெல்லாம் பிரித்து வந்து பதிவு பண்ணி அவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களாம். சொல்கிறாரு, இப்படிப்பட்ட அற்புதத்தெல்லாம் கர்த்தர் எனக்கு செஞ்சார். ஏன்னா நான் சுவிசேஷத்துக்காக ஆண்டவருடைய சேவைக்காக வந்து நான் என்னையே விதைச்சதுனால. அவரும் சொல்ல, நான் கர்த்தருக்காக வந்ததுனால எத்தனை சொத்து போயிடுச்சு தெரியுமா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க, ஆண்டவருக்காக வந்தேன், கர்த்தருக்காக அதை பண்ணேன், இதை தியாகம் பண்ணேன். ஆண்டவர் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு கொடுத்துருக்கிறது எவ்வளோ பெருசாக இருக்கு. நான் விட்டதெல்லாம் கொஞ்சம், ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்தது ஏராளம். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், நான் விட்டதெல்லாம் கொஞ்சம் தான், கர்த்தர் எனக்கு கொடுத்தது என்ன ஏராளமாக கொடுக்குறாரு. அதனால சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறது கர்த்தர் சொல்றாரு, சுவிசேஷத்துக்கு விதைக்கணும். பாருங்க, சர்ச்சில் நம்ம வருஷந்தோறும் 2 முறை சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறோம் பாருங்க, பல லட்சங்கள் செலவு பண்ணுறோம். அந்த சுவிசேஷ கூட்டத்தை இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் போய் ஏரியாவில் வெளியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்கும். இந்த சுவிசேஷத்துக்கு நம்ம என்ன செலவு செய்கிறோமோ, என்ன விதைக்கிறோமோ அதை கர்த்தர் 100 திருப்பி கொடுப்பாரு. 100%. என்ன எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 100% ரிட்டர்னுங்க அப்படின்றாங்க. வராது, கர்த்தர்கிட்ட மாத்திரம் தான் 100% ரிட்டர்ன் வராங்க. கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. கர்த்தர் சொன்னா 100 கர்த்தர் அவர் சொன்னபடியே கொடுக்க வரல. அவர் சொன்னபடி செஞ்சா, கீழ்ப்படிஞ்சு அவர் வைத்திருக்கிற இந்த விதைக்கிற பிரமாணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. 3 வழிகளை நம்ம காட்டியிருக்கிறாரு. இதுபடி செஞ்சீங்கன்னா நான் சொல்கிறேன், வர வேண்டியதெல்லாம் விளைச்சல், நிறைய நன்மைகள் நம்ம கரெக்டாக வரும். பாருங்க, இப்போ பாருங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. இப்போ இந்த விதையெல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. கொடுக்குற விதை என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு சாப்பிடக்கூடாது. நான் முட்டையை கொடுத்தா முட்டையை உடச்சி ஆம்லெட் போட்டு சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் அதுலேருந்து கர்த்தருக்கான விதையை நீங்கள் என்ன செய்யணும், விதைக்கணும். பாருங்க, யாருக்கு சொல்றாரு இந்த ஆசீர்வாதம் பாருங்க. 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9:10 வசனத்தை கவனிச்சு பாருங்க. சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு ஒன்றும் கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்றவனுக்கு விதை கொடுக்குறேன்னு சொல்லல. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் கிடைக்கிறதுலாம் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறோம். ஆனால் இங்கே வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, விதைக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரா. நல்லா சொல்லுங்க வாயத்திறந்து, விதைக்கிற எனக்கு என்ன கொடுத்துட்டே இருப்பாரு, விதையை கொடுப்பாரு. என்ன, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையையும் அளித்து அதை பெருகவும் பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை என்ன செய்கிறாரா, விதையும் கொடுத்து அந்த விதையை நான் விதைக்கும் போது அதான் ஆரம்பத்தில் போட்டு பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதை, அந்த விதைக்கிறவனுக்கு என்ன செய்யறாரா, அந்த விதையை வர்த்திக்க பண்ணி அதை என்ன பண்றாரா, பெருக பண்ணி உன் நீதியின் விளைச்சல் என்ன செய்கிறாரு, வர்த்திக்க செய்கிறாரு. ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு, எப்படிலாம் நம்ம விதைச்சா வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் வரும். இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிற வழி.
இந்த வலைக்கு நீங்கள் எதிர்த்து நின்றா நான் சொல்கிறேன், இது கர்த்தர் வச்சிருக்கிற முறைமைக்கு நான் எதிர்க்கிறேன். கர்த்தர் வச்சிருக்கிற முறைமைக்கு எதிர்த்தா நான் சொல்கிறேன், வர வேண்டிய ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கைக்குள்ளே நானே தடையை உண்டு பண்ணுறேன். இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிற முறைமைகள். ஆண்டவர் இதெல்லாம் இந்த நாட்களில் நம்ம சபைக்கு போதிக்கிறாரு. ஏன்னா நம்முடைய அறுவடை அம்பாரமாக இருப்பதுக்கான ஆசீர்வாதம் எப்படி வரும்ன்றதுக்கு கர்த்தர் சொல்லித்தரார் வழிகளை. இன்னும் சந்தேகப்பட்டுக்கிட்டு வருமா பண்ணலாமா, ஒரு 8 டம்ளர் கிளாஸ் தானே இருக்குன்னு அந்த மனுஷன் எடுத்து குடிச்சிருந்தான்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நடந்து போய் செத்து போய் விழுந்திருப்பான். ஆனால் கரெக்டாக ஊற்ற வேண்டிய இடத்துல ஊற்றினான், விதைக்க வேண்டிய இடத்துல விதைச்சான் பாருங்க, அது அவனுக்கு தண்ணியை கொடுத்தான், பிரயாணத்தை தொடர்ந்து செய்ய அது அவனுக்கு உதவியாக இருந்தது. நல்லா நீங்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கோம். இந்த ஆயுசு நாட்களில் ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வதுக்கான விதையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்கள் கையில் கொடுப்பார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்வதுக்கு ஆண்டவர் உங்கள் கையில் ஒரு சின்ன விதையாக தான் கொடுப்பாரு. அந்த சின்ன விதையை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றக்கூடாது. அதான் சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்குறாரு, நமக்கு வேண்டிய ஆகாரத்துக்கான விதையும் என்ன பண்றாரு கர்த்தர். அதாங்க சொல்றாரு 10ஆம் வசனம், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும். உனக்கு சாப்பிட்றதுக்கும் நான் கொடுக்குறேன்பா, நீ விதைக்கிறதுக்கும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு. கர்த்தர் விதைக்கிறதுக்குன்னு கொடுக்கறதை எடுத்து நான் சாப்பிட்டுட்டு, கர்த்தர் சாப்பிட்றதுன்னு கொடுக்கறதையும் எடுத்து நான் சாப்பிட்டுட்டு, சொல்ல புரியுதாக்கா உங்களுக்கு? நான் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேருக்கு தான் சேர்த்து சமைப்பாங்க. ஆனால் வீட்டில் ஒரு ஆள் பெருந்தினி ஆளாகிறாருன்னு வச்சுங்க, அவர் வந்தார், போட்டார் பிளேட்டில், எல்லாம் சட்டியிலெல்லாம் ஒழிச்சு போட்டு சாப்பிட்டாருன்னா இப்போ என்ன கவனம் செலுத்தலை கூட, வீட்டில் இன்னும் 4 பேர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு வைக்கணுமேன்ற எண்ணம் வரல. அதுதான் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குறாரு, சாப்பிட்றவனுக்கு என்ன கொடுக்குறாரு, ஆகாரத்தை கொடுக்குறாரு. ஆனால் விதைக்கிறவனுடைய விதையை தான் கர்த்தர் என்ன செய்கிறாராம், பழுகி பெருக பண்ணுகிறார். உன் நீதியின் விளைச்சலை அவர் என்ன செய்கிறாரு, வர்த்திக்க செய்கிறார். சாப்பிட்றதுன்னு கொடுக்கறது நல்லா தாராளமாக சாப்பிடுங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? சாப்பிட்றதும் கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்காம எல்லாத்தையும் கர்த்தர் நம்மகிட்ட பிடுங்குறவர்கள். அவர் நமக்கு எல்லா நன்மையும் செய்கிற அற்புதமான தேவன். நம்மளை நல்லா வைக்கணுன்றதுல கர்த்தர் அக்கறை உள்ள. எத்தனை பேர் கையை சொல்ல, நம்மளை நல்லா வைக்கிறதுல கர்த்தர் அதுக்கான வழிகளை திறந்துகிட்டே இருப்பார். சாப்பிட்றதுக்கான வழியை, நம்ம உயர்வதுக்கான, நம்ம நல்லா ஆகிறதுக்கான வழிகளை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் அதை செய்யறதுக்கு கர்த்தர் முதல்ல விதையை கொடுப்பார். அந்த விதையை சாப்பிடக்கூடாது. அந்த விதையை கர்த்தர் வச்சிருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான, அந்த உடன்படிக்கை வேலை செய்வதற்கான ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை வச்சு, அந்த ஆவிக்குரிய பிரமாணம் விதைப்போம் அறுப்போம், தேவன் வச்சிருக்கிற ஆவிக்குரிய பிரமாணம். அந்த விதைப்புல கர்த்தர் வச்சிருக்கிற 4 வழியில் முதல் 3 வழிகளை உங்களுக்கு காண்பித்துக்கிறேன். 1 தசம பாகம் என்கிற விதை, 2வது ஏழைகளுக்கு கொடுக்கிற ஒரு விதை, 3வது சுவிசேஷத்துக்கு என்று விதைக்கிற விதை. இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது பாருங்க, இதெல்லாம் விதைக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த விதையெல்லாம் நான் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் விதைக்கணும். விதைச்சிங்கன்னா சாப்பிட்றவனுக்கு ஆகாரத்தை கர்த்தர் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் விதைக்கிறத வர்த்திக்க செய்ய, பெருக பண்ணக்கூடிய வேலையை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். எழுமின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரம் உயர்த்தி, கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரா? உங்கள் கையில் விதையும் கொடுக்குறாரு, சாப்பிட்றதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுத்த சத்தியங்களை நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிற மாதிரி அந்த விதைகளை விதைக்கிறோமா? விதை சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் அதை விதைச்சிங்கன்னா அதை பெருக பண்ணுகிற கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சூழ்நிலையில் காண கர்த்தருக்கு கிருபை செய்ய. 2 கரங்களையும் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். எங்கள் நல்ல தேவனே, இந்த நல்ல மாலை வேளையில் எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த இந்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி இந்த இடத்தை விட்டு போகும்போது இந்த விதைக்கிற அந்த ஒரு அப்பியாசம் எங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு உண்டாக
ஆவியானவரே நீர் கிருபை செய்யும். படிக்கிற பிள்ளைங்க தங்களுடைய படிப்பு என்கிற விதையை விதைக்கணும். வேலை செய்கிறவங்க வேலையில் ஆண்டவரே அவங்க விதையை, உழைப்பின் விதையை விதைக்கணும். ஆண்டவரே தொழில் செய்கிறவர்கள் ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற முயற்சி என்கிற அந்த வேலையை, அந்த ஆண்டவரே விதையை அவங்க விதைக்கும் போது அதை பழுகி பெருக பண்ணுகிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே அந்த உடன்படிக்கை வேலை செய்யும் போது ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் நீர் கைவிடுவதில்லை. எங்களை வாழ வைக்கிற ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த சத்தியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்வில் நாங்கள் கை கொண்டு உமக்கு ஆண்டவரை சாட்சியாகும். நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற நபர்களாய், குடும்பமாய், சபையாய் எங்களை நீ தொடர்ந்து உம்முடைய ராஜ்யத்திலும் இந்த ஆண்டவரை சமுதாயத்திலும் எங்களை நீர் உபயோகப்படுத்தும். உமக்கென்று எங்களை உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லாம் உமக்கு உபயோகமாகட்டும் அப்பா. நாங்கள் உமக்கு உபயோகமாகிறவர்களாக இருக்கணும். எங்களுக்கு இருக்கிற எல்லாம் ஆண்டவரே உமக்கு உபயோகமாகிறவைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அறுவடையை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த அறுவடை வருவதுக்கு ஆண்டவர் எங்கள் கையில் நீர் கொடுக்கிற விதைகளை நாங்கள் கவனமாய் ஆண்டவரை விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை நாங்கள் செய்யும் போது அதற்குண்டான நல் பலனை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிப்போம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் வழி நடத்துவோம். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.